சென்னை மாதவரம் தனியார் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கரும்புகையால் மூச்சு திணறல் அபாயம். சென்னை மாதவரம் தபால் பெட்டி அருகே அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கில் இன்று மதியம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த விபத்தால் அப்பகுதி முழுவதும் தொடர்ந்து கரும்புகை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மூச்சு திணறல் அபாயம் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தீ விபத்து ஏற்பட்ட கிடங்கில் வீட்டு உபயோகப் பொருட்களான எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் அதற்கு அருகிலுள்ள மற்றொரு கிடங்கில் அட்டைப்பெட்டிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. கிடங்கில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிக அளவில் இருந்ததால் தீ மிக வேகமாக பரவியது. இதனால் வானுயரத்திற்கு கரும்புகை மண்டலம் உருவானது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சேமிப்பு கிடங்கின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் மீட்புக் குழுவினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். கிடங்கிலிருந்து கரும்புகை வெளியேறுவதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் மாதவரம் மற்றும் மணலி நிலையங்களில் இருந்து பல தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்த வீரர்கள் தீயை மேலும் பரவ விடாமல் தடுக்க தீவிரமாக போராடி வருகின்றனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க மாதவரம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். பொதுமக்கள் யாரும் ஆபத்தான பகுதிக்கு செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையினர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். தீ விபத்தின் காரணமாக மாதவரம் தபால் பெட்டி, KKR நகர், கார்டன் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். விபத்துக்கு காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சேத மதிப்பு குறித்து விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். செய்திகளுக்காக அன்வர் பாஷா, ஒளிப்பதிவாளர் ராஜேஷ்.